அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகப்பெருமான் உருவமாக காட்சியளிக்கிறார். அதன் பிறகு அருவமாக காட்சியளிக்கிறார். அப்புறம் உள்ளதாய் இலதாய் நம்முள்ளே இருக்கிறார். மறுவாய், ஒரு பூ இருக்குன்னா அதுக்கு மருவு இருக்கும். அந்த மருவு தான் மலரும். அதான் மறுவாய் மலராய். மணியாய் ஒளியாய், மணி இருந்ததுன்னா அதில் ஒளி வரும். அப்போ மணியாய் ஒளியாய். மணிக்கு உருவம் உண்டு, ஒளிக்கு உருவம் கிடையாது. மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய். கருவில் போய் நம்ம உயிராக இருக்கிறோம். தாய் கருவயத்தில் தங்கிய உயிர்களை ஆய்வர காத்தருள் அற்பெருஞ்சோதின்னு சொல்லுவார். அதுபோல் கருவாய் உயிராய், அந்த கருவில் போய் தான் உயிராய். கதியாய் விதியாய், நாம் முன் செய்த வினைகள் அதனால் விதியாய். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அப்படின்னா அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் குகன். நமக்கு குரு யாருன்னு கேட்டால் வள்ளல் பெருமான், அடுத்து முருகப்பெருமான். அப்போ முருகப்பெருமான் தான் முதல் குரு, வள்ளல் பெருமான் இரண்டாவது குரு. இவர் வழிகாட்டி குரு. பேரிடர் பெருகி ஓர் பிணிவரினும், பேரிடர் பெருகி ஓர் பிணிவருணும், சீருடை கழலார் சிந்தை செய்வேன், சீருடை கழலால் சிந்தை செய்வேன், ஏருடை மணிமுடி ராவணன், ஏருடை மணிமுடி ராவணன், இடர்வர அறுத்தவனே, இதுவோ எமை ஆளுமாறு இவது எமக்கில்லையே, இதுவோ எமை ஆளுமாறு இவது எமக்கில்லையே, அதுவோ உனது திருவருள் திரு ஆவிடை துறை அரசே. இப்போ நமக்கு இடர் வரும்போது இடரெனும் பேரிடர் வருது. பேரிடரெனும் பெருகியோர் பிணி வரணும். பேரிடர்னா இப்போ ஒரு பிணினா என்ன பிணின்னு கேட்டால், அந்த இப்போ கொரோனா வந்தது, அதெல்லாம் பெரிய பிணி, பேரிடர் பிணியினும். அப்படி ஒரு பெரிய பிணி வந்தாலும் இந்த பதிகத்தை நாம் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பிணி நம்ம அணுகாது. சீருடை கழல் சிந்தை செய்வேன், அது சிவனை சிந்தை செய்வோருக்கு. ஏருடை மணிமணி ராவணனை, அந்த ராவணனையே மக்களை எவ்வளோ வதம் செஞ்சான். அந்த அரக்க குலத்தில் சேர்ந்த ராவணனை அழித்தவர் முருகப்பெருமான் தான். அவங்க உருவங்கள் இப்போ வேறு வரலாம், ராமனா வரலாம், கண்ணனா வரலாம், சிவனும் முருகனும் ஒன்றும், பிறவாத இரவாதவர்கள் இருவர் தான். அப்போ அந்த அரக்கனையே சம்காரம் செய்து இலங்கையே அங்கே இருக்கிற மக்களை சுழிச்சமாக வாழ வைத்தவர். ஆரிடர் வருவனும் அறுத்தவரே. இந்த ராவணன் அவ்வளோ இது பண்ண உடனே அவரை அறுத்து அவனை சம்காரம் செய்தார். இதுவோ எமை ஆளுமாறு ஈவது எனக்கொன்றும் இல்லை, அதுவோ உனது திருவருள், உன்னுடைய திருவருள் தான். அப்போ இறைவன்கிட்ட நாம் ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னால் அது அவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும். அதான் முருகன் சிவனும் ஒன்று தான். அப்போ
இன்பமும் துன்பமும் இல்லானை உள்ளானை. ஆண்டவனுக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது. ஆனால் இன்பமும் அவனுக்கு கிடையாது துன்பமும் கிடையாது. ஆனால் இல்லானை உள்ளானை எங்கே இருக்கிறான்? நம்ம உள்ளே வந்தவருக்கு தான் துன்பம் வருது. இறைவன் இந்த உடம்புள்ள காரியப்படுகின்ற பொழுது தான் அவனுக்கு துன்பம் வருகுது. அதான் இன்பமும் துன்பமும் இல்லானை. என் உடம்புல வந்த பிறகு தான் நீ கஷ்டப்படுற. நான் அடி வாங்கினா நீ அடி வாங்குற, நான் திட்டு வாங்கினா நீ திட்டு வாங்குற, நான் கஷ்டப்பட்டா நீ கஷ்டப்படுற. அப்போ இந்த உடம்புல வந்த பிறகு தான் அவருக்கு துன்பம் வருது. உடம்புல வராத முன்னாடி அவருக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனி அப்படின்னா பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, போகிறதும் கிடையாது வர்றதும் கிடையாது. யார்? இறைவன் மட்டும்தான். இந்த உலகம் உள்ள வரைக்கும் இந்த உலகத்தை படைத்தவரே இறைவன் தான். இந்த உலகம் உள்ள வரையும் அவர் போவதும் வரல வர்றதும் கிடையாது. இரவா பிறவா வரம் பெற்றவர்கள் அவரே தான் வரம். அவர் யார்கிட்டையும் பெறலை. இரவாதவர் பிறவாதவர் முருகப்பெருமானும் வள்ளல் பெருமானும். அப்போ போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனி, உனக்கு எந்த பிறப்புமே கிடையாது, நீ பிறக்காதவன் இறக்காதவன். வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப. இந்த உடம்பு இருக்குதே நாற்றமடித்த உடம்பு, வெந்த சோறும் நொந்த காயும் தின்னு வளர்ந்த தொப்ப, வெளுத்த நரமும் புழுத்த தோலும் இழுத்து கட்டிய கூடு. அதனால் அதான் வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப. உள்ளே கிடக்கிறதுனால தான் இவ்வளோ வாடையும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய வாடையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது. துர்க்கந்தம் நற்கந்தம்னு சொல்லுவாங்க. நல்ல வாசனை கெட்ட வாசனை உனக்கு கிடையாது. துர்க்கந்தமும் கிடையாது நற்கந்தமும் கிடையாது. அப்போ இந்த வேற்று விகார விடக்கு உடம்பின் கிடப்ப உள்ளே இருக்கிற புழு அழுக்கு. இந்த உடம்புள்ள புழு காயம்பட்ட புழுவாயிடும், அழுக்கு இருக்குது. மலமற்றவன் இறைவன். இந்த உடம்புக்கு வந்த பிறகு இந்த உடம்புல அழுக்கு இருக்குது, மலம் இருக்குது. புழு அழுக்கு மூடி. இந்த உடம்புல ஒரு தோலை போட்டு மூடிட்டான். உள்ளே புழு இருக்குது, அழுக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்னா நள்ளிரவில் அவனுக்கு இரவும் கிடையாது பகலும் கிடையாது. அண்ட சராசரமாக நடினம் ஆடிக்கொண்டே இருப்பார். பயின்றாடும்னா மீண்டும் 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 ஆடிக்கிட்டே இருக்கிறார். நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே, மீண்டும் மீண்டும் ஆடிக்கொண்டே இருக்கிறார். அவர் நடினம் ஆடிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் உலகம் சுழண்டு கொண்டே இருக்கிறது. இந்த மக்கள் சுவேட்சமாக வாழறதுன்னா அவர் நடனம் ஆடிக்கிட்டே இருக்கிறார். நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே, மீண்டும் மீண்டும் அவர் ஆடிக்கிட்டு தான் இருக்கு, ஆடாமல் இல்லை. அவர் ஆடுறதுனால தான் நாம் ஆடிக்கிறோம். அவர் ஆடந்தான் கூத்து. அதை பார்த்து தான் நம்ம தெரு கூத்து கலைஞர்கள் ஆடுகிறாங்க. அங்கே தில்லையில் ஆடந்தான் முதல் கூத்து எங்கே ஆடினா தில்லையில் தான் ஆடினார். தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அப்படின்னா இந்த தமிழகத்துக்கு பேர் தென்னாடுன்னு பேர். அது தில்லை. தமிழகமே தென்னாடு தான், வடக்கு டெல்லி. அப்போ தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. இந்த பூமியில் எந்த இடத்துல அவன் ஆடாதில்லை. தெற்கிருந்து வடக்கு வரைக்கும் அது மட்டும் இல்லை, அண்ட சராசரமாக ஆடிக்கிட்டு இருக்கான். அப்போ தில்லையில் கூத்தாடினவன் நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. முத கூத்தாடி. அதான் சொன்னார், வானாகி வலியாகி ஒளியாகி உண்மயமா எண்மயமா கோணாகி அவரவரை கூத்தாட்டுவானி. இது வருது, நம்மளுடைய திருவாசகத்தில் வருது. ஆனால் இது பள்ளி மாணவர்களுக்கு நாங்களாம் படிக்கும்போது வந்தது. அந்த ஞாபகம் தான் அதை இப்போ நான் படிக்கிறேன். ஆனால் இப்போ வருதா என்னன்னு தெரியாது. அப்போ வந்தது இந்த ஒரு 4 வரி வந்தது. வானாகி ஆகாயமாக அண்ட சராசரமாக, வானாகி வலியாகி ஒளியாகி உண்மயமா எண்மயமா கோணாகி அவரவரை கூத்தாட்டுவானி. நாங்கள் படிக்கின்ற காலத்தில் அந்த பாடல் இருந்தது.
அருணகிரிநாதர் இந்த திருப்புகழை அருமையாக பாடியிருக்கார். சீரார் திருப்புகழை செப்புவேல் மேல் அன்பாக, சீரார் திருப்புகழை செப்புவேல் மேல் அன்பாக, ஆராய்ந்து உரைத்தார் அருணகிரி நேராக, சீரார் திருப்புகழை செப்புவேல் மேல் அன்பாக, சீரார் திருப்புகழை செப்புவேல் மேல் அன்பாக, ஆராய்ந்து உரைத்தார் அருணகிரி நேராக. அந்த திருப்புகழை திருவண்ணாமலையில் அருணகிரிக்கு வேளால் எழுதினார் முருகன். அதான் சீரார் திருப்புகழை செவ்வேலால் அன்பாக எழுதினாராம். ஆராய்ந்து உரைத்தார் அருணகிரி நேராக, நமக்கு அதை ஆராய்ந்து உரைத்தார் அருணகிரி நேராக. அந்த புகழை அனுதினமும் ஓதாமல், அருணகிரினுடைய திருப்புகழை அனுதினமும் ஓதாமல் எந்த புகழை ஓதுவீர்? அப்போ அருணகிரிநாதருடைய அந்த செவ்வேலால் எழுதப்பட்ட அந்த திருப்புகழை ஓதினால் இந்த உடம்பில் கொடிய நோய்கள் வராது. ஏகப்பட்ட கொடிய நோய்கள் இருக்குது. அதுக்கு மருந்தே இல்லை. மருந்தே இல்லாத நோயெல்லாம் இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடிச்சாங்க, அந்த நோய் கண்டுபிடிக்கல. ஒரு நோய்க்கு மருந்தே கண்டுபிடிக்கல. நீங்கள் நீரிழிவுன்ற நோய் பிறக்கின்ற குழந்தை பிறந்த உடனே அதுக்கு நீரிழிவு இருக்குதான்னு பார்க்குறாங்க. இருக்குது, ஒரு சில குழந்தைக்கு இருக்குது. அப்போ பிறக்கும் போதே வருது. இதுதான் கொடிய நோய், பேரிடரான நோய் இது. அந்த நீரிழிவு வருதுன்னா உடம்பு அழிஞ்சு போகும், உடம்பு வளர்ச்சி இருக்காது. ஒரு குழந்தை பிறக்கும் போதே அந்த நீரிழிவு வருது. அப்போ தாய் தந்தையார் மூலமாக தானே அது வருது. அப்போ அந்த நோயை தீர்க்கணும்னா நோய் தீர்க்க ஒரு பதிகம் இருக்குது. அந்த பதிகத்தை பாடினா நோய் குறையும். வளர குழந்தைகிட்ட உட்காந்துக்கிட்டு ஓம் சரவணபவா ஓம் சரவணபான்னு சொல்லி பாருங்கள். ஒரு 108 முறை சொல்லுங்கள், அது அழுத்து நிறுத்திடும். அப்போ அந்த மந்திரத்துக்கு எவ்வளோ வலிமை இருக்குதுன்னு பாருங்கள். அதே போல் அழற குழந்தைகிட்ட அற்பெருஞ்சோதி சொல்லி பாருங்கள், அழத்தை நீத்திடும். அதுக்கு அந்த வலிமை இருக்குது. ஏன்னா முருகன்கிட்ட நேராக பெற்றார். வள்ளல் பெருமான் திருத்தணி முருகன்கிட்ட நேராக காட்சி பெற்றார். சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும், என்ன சொல்றாரு? சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் திகழ்கடம்ப கார் கொண்ட தோளும், அதாவது 12 தோல் சொல்றார். அப்போ கார் கொண்ட தோளும் திகழ்கடம்ப தார் கொண்ட தணிகாசலமும் அப்படின்றார். அப்போ வள்ளல் பெருமான் தன்னுடைய பாடலை நேராக பார்த்து அதை எழுதி அதை அவர் மனசில் ஒதிச்சு அவர் எழுதினார். அதுபோல் திருப்புகழை பாடும்போது இந்த நோய்கள் எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறையும், வாய்ப்புன்னு கிடையாது, 100% குறையும். நோய் இல்லாமல் வாழணும்னு சொன்னால் திருப்புகழை போதணும், திருவாசகம், அதே போல் திருவருப்பா, அதே போல் இந்த மாணிக்கவாசகர் எழுதிய சிவபுராணம். நீங்கள் எல்லாத்தையும் படிக்க முடியலன்னா நீங்கள் இந்த சிவபுராணம் 95 வரி படித்தாலே போதும். இந்த நோயெல்லாம் வராது. இந்த கருவிலே வரக்கூடிய சுகர் வராது, கருவிலே இந்த நீரிழிவு நோய் வராது, கொடிய நோய்கள் வராது. அப்போ அவர் அப்போ நாம் என்ன பண்ணால் அப்படியே வந்துடுச்சு என்னங்க செய்யுது அப்படின்னா, இந்த 6 வகை தானியம் இருக்குது. அது கடையில் கேட்டால் தருவாங்க. அதில் எல்லாம் 1/2 கிலோ வாங்கி அதை காய வச்சு அரைச்சி அதை சாப்பிட்டோம். அதை 2 வேளை சாப்பிடணும், 1 வேளை சாதம் சாப்பிடணும். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி ரசாயன பொருளால் தான் எல்லாம் விளையுது. அதுதான் சுகர் இந்த அளவுக்கு பெருகி போச்சு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஆண்டவனுடைய திருவருள் வந்தால் தான் கட்டுப்படும். ஆண்டவனுடைய திருவருளால் யாராவது இதுக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. ஆண்டவனே இதுக்கு இறங்கி வந்தால் தான் இதுக்கு மருந்து கிடைக்கும். அதனால்தான் ஆராய்ந்து உரைத்தார் அருணகிரி நேராக. இதெல்லாம் ஆராய்ந்து தான் நமக்கு அருணகிரி நேராக உரைத்தார். ஒன்றும் கிடையாது. அந்த நோய்க்கு பாவக்காய் சூஸு, நெல்லிக்காய் சூஸு, நூக்கல் சூஸு இது போல் சாப்பிட்டாவே இயற்கையான பொருள் சாப்பிட்டாவே அது குறையும்.
ஆறு முகம் தோன்றும் அழகிய வேல் தோன்றும், அவர் ஏறும் மயில் தோன்றும் எழில் தோன்றும். இந்த திருப்புகழை பாடினாக்க ஆறு முகம் தோன்றும் அழகிய வேல் தோன்றும், அவர் ஏறும் மயில் தோன்றும் எழில் தோன்றும், சீறி வரும் சூரன் முடியை துணித்தோன் திருப்புகழை பாரினில் ஓதுவார் பால். யார் இந்த உலகத்தில் இந்த படிக்கிறாங்களோ இவங்களுக்கு இது இந்த நோய்கள்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றார். வாய்ப்புன்னு கிடையாது, குறைஞ்சிருக்கு. நம்ம சித்தர்கள் யாரும் எந்த நோய் வாய்ப்படலை. அருணகிரிநாதருக்கு கொடிய நோயெல்லாம் இருந்தது, விரலே இல்லாமல் இருந்தார், கை விரலெல்லாம் இல்லாமல் அழுகி போயிருந்தது. ஆனால் திருப்புகழை பாடும்போது அவருக்கு அந்த விரல் மீண்டும் உற்பத்தி ஆகிப்போச்சு. இது திருவண்ணாமலையில் நேராக நடந்தது, இது எல்லாருக்கும் தெரியும். அருணகிரிநாதருக்கு படிப்பே இல்லாதவருக்கு அவருக்கு அந்த மூ என்று எழுதின உடனே இவ்வளவு திருப்புகழை எழுதியிருக்கார். அதுதான் சொல்கிறார், சீரார் திருப்புகழை செப்பு வேளால் அன்பாக அப்படின்னு. அந்த சீரார் திருப்புகழை செப்பு வேளால் அன்பாக ஆராய்ந்து உரைத்தார் அருணகிரி நேராக. இதை ஆராய்ந்து மக்களுக்காக தெரியப்படுத்தினார் அருணகிரி நேராக. அந்த புகழை அனுதினம் ஓதாமல் எந்த புகழை ஓதுவீர்? மற்ற எந்த புகழை நீங்கள் ஓதினாலும் இந்த கொடிய நோயில் சிக்காமல் போக முடியாது. நீங்கள் அதிகமான கொடிய நோய்கள் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் 40 வயசு 50 வயசு 60 வயசு 60 வயசு கூட பரவாயில்ல, 40 50க்குள்ளே தான் போகிறாங்க. நேற்று இருந்தவர் இன்றைக்கி இல்லை, நேற்று இருந்தவர் இன்றைக்கி காணோம் போயிட்டாருன்றாங்க. அதனால் இதை ஓதுகின்ற போது இந்த உடல் சுத்தமாகும். இந்த திருப்புகழை காலை மாலை ஒரு பதிகம் பாடினா போதும், ரொம்ப தேவையில்லை. வள்ளல் பெருமாள் எத்தனை பதிகம் பாடினார்? 6 அடி தான் பாடினார். நேராக காட்சி கொடுத்தார் திருத்தணி முருகன் கண்ணாடியில். அதுபோல் அவர் 6 அடி தான் பாடினார், ஆனால் தியானம் பண்ணார், கண்ணாடியில் தவம் பண்ணார். இப்போ நீங்கள் இந்த திருப்புகழை ஓதும்போது 6 முகம் தோன்றும். வள்ளல் பெருமானுக்கு 6 முகம் தோன்றிச்சு கண்ணாடியில். 6 முகம் தோன்றும் அழகிய வேல் தோன்றுமா. 6 முகமும் வேலோடு நிற்பாராம். 6 முகம் தோன்றும் அழகிய வேல் தோன்றும், அவர் ஏறும் மயில் தோன்றும். மயிலும் நம்ம பார்க்கலாமா நேராக? என் நேருற கண்ணுற்றேன் அப்படின்றார் வள்ளல் பெருமான். என் நேருற நேராக பார்த்தம்பா அப்படின்றார். 6 முகம் தோன்றும் அழகிய வேல் தோன்றும், அவர் ஏறும் மயில் தோன்றும் எழில் தோன்றும், சீறி வரும் சூரன் தலையை துணிந்தோன் திருப்புகழை பாரினால் வழுத்துவார் வாழ். இந்த உலகத்தில் யார் இதை பாடுறாங்களோ அந்த பெரிய சூரனை அடக்கியது போல இந்த கொடிய நோய்களை அடக்கக்கூடியவர். இது பூர்வ ஜென்மத்தால் வர்றது, சங்கீத கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கீத கர்மானா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிறவிலையும் வரும், அடுத்த பிறவிலையும் வரும். அதான் சொன்னார், பிறப்பருக்கும் பிஞ்சை கந்தன் பேய்கழல்கள் வெல்க. பிறப்பை அறுக்கக்கூடியவரை நீங்கள் அணுகுனீங்கன்னு சொன்னால், முருகனை தான் வள்ளல் பெருமான் அணுகுனார். முருகனை குருவாக ஏற்றுக்கிட்டார். ஞான சம்பந்தரை வழிபடும் குருவாக ஏற்றுக்கிட்டார், அவர் வழிபட்டார். அதுபோல் இந்த திருப்புகழ்ன்றது ஒரு நாளைக்கு ஒரு பதிகம் ஓதனால் போதும். தொல்லை இரும்பிறவி என்ன சொல்கிறார்? தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி. இந்த பிறவியை அறுக்கக்கூடிய யாருன்னு கேட்டால் சிவபெருமான் தான் பிறவியை அறுப்பார். முன் செய்த வினையை அறுக்கணும்னு சொன்னாலும் அவர் அணுகுனாதான் நம்ம அந்த வினையை அறும். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி. அடுத்தடுத்து இந்த மாதிரி நம்ம நோய் வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த உடலை வருத்தி கஷ்டப்படக்கூடிய பிறவி கிடைக்காது. கல்லாய் மனிதராய் முனிவராய் தேவராய் இப்படி போகிறதுக்கு உங்களுக்கு வழி இருக்குது. நம்ம கல்லாக பிறந்தோம், மனிதனாக பிறந்திருக்கிறோம், அப்புறம் முனிவராய் தேவராய். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமா அப்படின்ற. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்ற.
மாணிக்கவாசர் சொல்கிறார், எல்லா பிறப்பும் பிறந்துட்டேன். கல்லா பிறந்தேன், மலையாக பிறந்தேன், புல்லா பிறந்தேன், புழுவாக பிறந்தேன், பேய் கணங்களாக பிறந்தேன், தாவர சங்கமங்களாக பிறந்தேன். எல்லா பிறப்பும் 7 கடலை மணலை எண்ணினாலும் இந்த பிறவினுடைய எண்ணிக்கை எண்ண முடியாதான். இது ஞானசம்பந்தர் எழுதியிருக்கார். 7 கடலை சலித்து அந்த மணலை எண்ணினாலும் நம்ம பிறவி எண்ண முடியாது. அவ்வளோ பிறவி பிறந்துக்கிட்டு இருக்கோம் இந்த உலகம் தோன்றிய காலத்திலேருந்து. அதான் கல்லாய் பல வருஷம் இருப்போம். கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், பல்மிருகமாய், பாம்பாய், இப்படியெல்லாம் நான் பிறந்து எல்லா பிறப்பும் பிறந்திலத்தேன் எம்பெருமான் அப்படின்றார். எல்லா பிறப்பும் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா. வல்ல சுரராய், சூரனா பிறந்தது. இப்போ ராவணையான்னா அந்த பிறவியில் அவன் சூரனா பிறந்து தான் மோட்சம் அடைகிறான். யாருக்கிட்ட? தேவர்கிட்ட. அப்பயே சொல்லிட்டாங்க, வல்ல அசுரராகி. அசுரர்கள் பிறப்பாங்க. அந்த அசுரர்களை சம்காரம் செய்கிறது, மோட்சம் கொடுக்கறது யாருங்க தான்? முருகப்பெருமான் தான் மோட்சம் கொடுக்கறது. அப்போ தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆகியதே. நமக்கு அல்லல் அறுத்து ஆனந்தம் கொடுக்குவோம் யாருன்னு கேட்டால் இறைவன் தான். இந்த தொல்லை பிறவிலேருந்து விடுபடணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இறை வழிபாட்டில் இருக்கணும். அப்படி அதெல்லாம் முடியலைங்க, என்னால் முடியாதுன்னா நீங்கள் காட்டுக்கோ அங்கே இங்கே எதுவும் போய் அலைய வேண்டியில்லை. இப்போ முருகப்பெருமான் சிவபெருமான் சொல்கிறதுல எந்த கண்ட்ரோலும் கிடையாது. சுமானியமானில் ஒரு மாதம் ஒரு நாள் சிவன் கோயிலில் போய் சித்தனாய் சிவசிவான்னு உட்காந்தாலே போதும். மாதம் ஒரு நாள். அதுவும் சொல்கிறாரு, செலவில்லாத என்னை வழிபட வேண்டும் அப்படின்றார். எனக்கு வெறும் தண்ணி ஊற்றினா போதும் தலையில்ன்றார். ஏன்னா அவர் நெருப்பு. அதனால் வெறும் தண்ணி ஊற்றினா போதும். இங்கே எங்கேயாவது இந்த வெளியில் பூத்துருக்குது பூ, தும்பப்பூ, அது போல் ஒரு பூவை எடுத்து வச்சாலே போதும். விரித்த உம்மால் ஒரு பையனும் வேண்டேன், உங்களால் ₹1 கூட எனக்கு வேணாம்பா அப்படின்றார். அவர் தாங்க ஆண்டவனுக்கு எதுவும் செலவு இருக்காது. இந்த சிறு தேவதைகளுக்கு தான் படையல் போகிறது. அவங்களாம் படையல் கேட்பாங்க. ஆனால் ஆண்டவன் படையல் கேட்க மாட்டான், பலி கேட்க மாட்டான், எதுவுமே கேட்க மாட்டான். அவனுக்கு இரவும் கிடையாது, பகலும் கிடையாது, இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அதுபோலால் தான் நமக்கு வேணும், செலவில்லாத ஆள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வத்துக்கு ஒரு வணக்கம் போடணும் சொல்கிறாங்க. ஏன்னா அது வழி மறிக்கும் அப்படின்னு. அதுக்கு ஒரு வணக்கம் போடுங்க. இஷ்ட தெய்வம் உங்கள் பாரம்பரியமாக ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும், ஒரு குலதெய்வம் இருக்கும், அதுக்கு ஒரு வணக்கம் போடுங்க. ஆனால் அதுக்கு போய் பலி கொடுக்காதீங்கன்னு சொல்கிறார். பலி கொடுக்குறது இப்போ மிக தவறு. அதை நினைங்க, அதுக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அது வழி மறிக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க கூட இருந்த இஷ்ட தேவதைகள். அப்போ அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆகிய எந்த ஒரு செலவும் இல்லாமல் உன்னுடைய கஷ்டங்களை நீக்கி ஆனந்தம் அடைய செய்யக்கூடியவன் சிவபெருமான் தான். பிறப்பும் இறப்பும் இல்லாதவன். இதை மாணிக்கவாசர் தான் எழுதுகிறார். மாணிக்கவாசர் சொல்கிறார், சிவபெருமான் எழுதுகிறார். இதை நல்லா பார்த்துங்க. மாணிக்கவாசர் சொல்கிறார், அதை சிவபெருமான் எழுதுகிறார். ஏன் அவர் சொல்லி இவர் எழுதுகிறார் அப்படின்னா, நிலத்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி, நிலத்தின் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி அப்படின்றார். யார்? மாணிக்கவாசர். இந்த நிலம் பூமி மேலே நீ ஒன்று நீண்ட கால்கள், கீழே 7 பாதாளம், பாதாளத்துக்கும் அண்ணாண்ட இருக்கு உன் கால், மேலே அண்ட சராசரத்துக்கும் அண்ணாண்ட இருக்குது. இதை உன்னுடைய அடிமுடியை யாரும் பார்க்கல. ஆனால் சாதாரணமாக நான் பிறந்து நான் உன்னை அடிமுடியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த நிலத்து மேலே நீள்கழல்கள் காட்டி, இந்த நிலத்தில் நீ மனுஷனாக உன்னுடைய பாதத்தையும் உன்னுடைய அடிமுடியும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார் மாணிக்கவாசர்.
அப்போ யாருமே தேவர்கள்லாம் முயற்சி பண்ணாங்க, அடிமுடியை பார்க்கல. மாணிக்கவாசர் அடிமுடியை பார்த்துட்டார். அதான் சொல்கிறார், நிலத்தின் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி. இப்போ மாணிக்கவாசருக்கு குதிரை எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு சிவபெருமான். குதிரை ஓட்டின்னு போகிறார். மாணிக்கவாசரை வந்து வைகையில் புதைச்சிட்டாங்க. அப்போ தண்ணீரை பெருகி விடுறார் கங்கையை. அப்போ அடிமுடியை பார்த்தவர்கள் அடியார்கள் தான். ஆண்டவனுடைய அடிமுடியை பார்த்தவர்கள் தேவர்களால் பார்க்க முடியல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடிமுடியை பார்த்தவர்கள் அடியவர்கள் தான். அடியவர்களுக்கு தான் இறைவன் அடக்கம். நாம் என்ன செய்யணும், நம்மக்கிட்ட இருக்கிற மும்மலங்களையும் கழிச்சுட்டா இறைவன் நம்மகிட்ட வந்துடுவோம். இறைவனை நினைக்கிறவங்களுக்கு அருகில் இருக்கிறான், நினைக்காதவங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறான். நினைக்கிறவங்களுக்கும் அருள் செய்கிறான், நினைக்காதவங்களுக்கும் அருள் செய்கிறான். நினைக்காதவர்களுக்கு அந்த முன்வினைகள் வந்துக்கிட்டே இருக்கும், சங்கீத கர்மா வந்துக்கிட்டே இருக்கும். நினைக்கிறவங்களுக்கு பிறவி அத்து போகும். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானே, பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானி. இந்த பிறந்த பிறப்பை அறுக்கக்கூடியவன் சிவபெருமான் தான் சொல்லி மாணிக்கவாசகர் மனிதனாக பிறந்து 32வது வயசில் அருளை பெற்றார். 32வது வயசில் அருளை பெற்று சிவபெருமானுக்கே சிவபுராணத்தை எழுதி கொடுத்து அதை நாமும் படித்து மனிதனாக இருக்க வேண்டும், மனிதனாக வாழ வேண்டும், அசுரனாக வாழக்கூடாது, சுவேட்சமாக வாழ வேண்டும் பூமியிலே என்று சொல்லி அவர் அழிய இந்த சிவபுராணத்தை காலை மாலை ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும். அது காலை மாலை அதை படிச்சிங்கன்னு சொன்னால் மாங்கல்ய தோஷம், புத்திரபாக்கிய தோஷம், குழந்தை இல்லைன்றாங்களே, உடம்புல அனைத்து உறுப்புகளும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீ எங்கே போனாலும் வைத்தியம் வந்து அவ்வளோ சித்தர்கள் பண்ண வைத்தியம் மாதிரி கிடையாது. இப்போ அதை சொல்லக்கூடாது நம்ம. அது வந்து வைத்தியம் அன்றைக்கி அப்படி மாறி போச்சு. வைத்தியம் வந்து வியாபாரமாகி போச்சு. வைத்தியம் வந்து இறக்கம் இல்லாமல் போச்சு. அதுலேயும் ஒரு 10% பேர் இறக்கப்பட்டு செய்கிறாங்க. ஒரு சிலர் வந்து காசே கூட இல்லைன்னா சரி போன்னு சொல்கிற வைத்தியெல்லாம் இருக்காங்க. சிலர் காசு இல்லைன்னா நகையை கொண்டு போய் வச்சுட்டு வான்னு சொல்கிற வைத்தியம் இருக்காங்க. வண்டி இங்கே விட்டுட்டு போன்னு சொல்கிற வைத்தியம் இருக்காங்க. ஆனால் என் வைத்தியன்றது கடவுளுக்கு சமமானவங்க. மனுஷனுக்கு பயப்பட தேவையில்லை, கடவுளுக்கு பயந்து வைத்தியம் செய்யணும், அதுதான் வைத்தியம். அந்த மாதிரி வைத்தியம் இல்லை. அப்போ வைத்தியநாதனாக சூட்சமமாக வந்து நம்மளுடைய உடலை சுத்தம் செய்யக்கூடிய நிலத்தின் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி, இந்த பூமியில் வந்து அவன் எப்பேற்பட்ட தீராத நோயும் கொடிய நோயும் தீர்ப்பான். அனுதினமும் நாம் அவனை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.